ஆக்சுவலாக என்ன பேசுகிறது, ஏன்னா ஆடியோ ரிலீஸ்லேயும் நிறைய பேசிட்டோம். அப்புறம் நிறைய என்ன சொல்கிறது, இந்த டிவி ஷோஸ் இது எல்லாத்துலேயும் நிறைய பேசிட்டோம். படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டோம். அப்படின்னும்பொழுது அவர் தான் சொன்னார், ப்ரோ சொன்னார் விடிவி இங்கே வந்துட்டு படத்தினுடைய ரிலீஸை பற்றி பேசு அப்படின்னாரு. சூப்பர் மேட்ரு ப்ரோ, பேசிடலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் பேசிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். அப்புறம் எதுக்கு எனக்கு சொன்னேன்னு தெரியல அதை. ஓகே ஓகே, அதை ரிஹர்சல் பார்த்துருக்கேன் என்கிட்ட சொல்லி. ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, இப்போ விடிவி சார் சொன்ன மாதிரி படம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ நான் ப்ரொடியூசராக தெரிஞ்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் லட்டு பண்ணேன், கனல் எடுத்து ஆசையா, அது ராமநாதன் சார் தான் ப்ரொடியூசர், லைன் ப்ரொடியூசர். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நான் வந்துட்டு லைன் ப்ரொடியூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிபி. ஸோ நான் படம் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். ஸோ என்னோடய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும், நான் படம் பண்ணி கொடுத்துருவேன், அவங்க ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் படம் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது தான் அதனுடைய கஷ்டமும் பெயினும் தெரியுது. எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு டேட் பிடிக்கிறதுலேருந்து ஒரு டைட்டில் பிடிக்கிறதுலேருந்து. அதான் நான் சொன்னேன், ஏதாச்சும் வந்துட்டு எல்லோரும் இடம் வாங்கி போடுறாங்களோ இல்லையோ, இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ இல்லையோ, ப்ரொடியூசர் யூனியனில் போய்ட்டு ஒரு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எந்த பேர் சொன்னாலும் அது ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு பேராக இருக்குது. சும்மா நீ ஏன்டா என்னை கூப்பிட்டா அப்படின்னா அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. சார் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சார்ன்றாங்க. ஸோ பேர் டைட்டில் வைக்கிறதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப 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 போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அதாவது நான் வந்துட்டு அதான் சொன்னேன், என்னோடய டீம் முருகன் ஆனந்த் என்கிட்ட டைரக்டர், என்னோடய ரைட்டர்ஸாக இருந்தாங்க. என்னுடைய மிகப்பெரிய பலம் என்னுடைய எல்லாமே அவங்க தான். ஏன்னா நான் ஒரு பஞ்சு பேசுகிறேன், இல்லை ஒரு டைலாக் எழுதுறேன்னா எல்லா படத்துலையும் என்னுடைய இன்புட்ஸ் எல்லாமே அவங்க தான். அவங்களோட சேர்ந்து சேது, மாரண்ணன், அப்புறம் குணா, உதயண்ணன், அப்புறம் சுந்தர், எல்லாருமே. ஸோ இந்த டீம் தான். அப்போ அவங்க நான் டைரக்ஷன் பண்ணுவீங்க, நீங்கள் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ அவங்க சொன்னாங்க நம்ம பண்ணலாமா, இப்போ பண்ணலாம்னு. அதாச்சும் அதான் நான் ஒரு விஷயம் சொன்னேன், நம்ம முதல்ல வேகமாக முன்னேறணும், வேகமாக நம்பர் 1க்கு வரணுன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஸ்லோவாக ஸ்டெப் எடுக்கணும். ஃபாஸ்ட்டாக ஸ்டெப் எடுத்தால் அது தப்பாயிடும். அதனால் ஒரு லைன் பிடிங்க, இன்னொரு லைன் பேசுங்க. அது மாதிரி பேசி எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்படிலாம் பேசி அதுக்கப்புறம் ஒரு லைன் பிடிச்சோம். இவ்வளோ பில்டப் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன அடுத்த அவதார் இல்லை ஒரு ஜொராசிக் வேர்ல்டு மாதிரி வேறு ஒரு படம் அப்படின்னு நினைக்க வேணாம். நார்மலான ஒரு யதார்த்தமான ஒரு கதை, அதில் காமெடியிலேருந்து ஒரு நல்ல ஒரு சின்ன சென்டிமெண்ட் எண்டில் ஒரு மெசேஜாக இருக்கும். அது எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்க லைஃப்பில் இருக்க எல்லா யூத்துக்குலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே ஒரு அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஒரு டைட்டில் தான் இது. இனிமே இப்படி தான். ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிருக்கேன் இனிமே சந்தான ஹீரோ தான், அதனால தான் இனிமே இப்படி தான் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு அது அவ்வளோ ஆப்டாக இருக்கும் அப்படின்றதான் வச்சோம். அப்புறம் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ரொம்ப அற்புதமாக, நாங்கள் என்னென்ன சுச்சுவேஷன் சொல்லிவிடுவோம், அப்புறம் அவன் தனியாக போயிட்டு அவராக ஒரு டியூன் போட்டு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாரு. அதில் ஒன்று சூஸ் பண்ணி இது நல்லாங்கன்னா அது மேலே ஏறி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் இந்த படத்தினுடைய கேமராமேன் கோபி. ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் வந்துட்டு கோபியை ரொம்ப லைக் பண்ணுவேன். ஏன்னா தேவையில்லாத லைட்ஸ் எல்லாம் சொல்கிறதே கிடையாது, இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு அளவோடு பண்ணுறது. ஸோ எங்களுக்கு என்னென்னா, நான் பட்ஜெட்டில் வந்துட்டு கேமராக்குன்னு ஒரு அமௌண்ட் போட்டால் அதை ஒரு 50% தான் அவர் எடுத்து யூஸ் பண்ணார். ஸோ அந்த விதத்தில் அதுலேயும் அந்த 50%லேயும் என்ன ஒரு சூப்பராக காட்ட முடியுமோ, ஒரு மிக அதிகமாக செலவு பண்ணி லைட்ஸ் பண்ணால் என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்குமோ அதை காமிச்சிருக்காரு. ஸோ கோபிக்கு, அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மோகன் சாருக்கு, அப்புறம் இந்த படத்தினுடைய நாயகி ஆஷ்னா மற்றும் அகிலா இங்கெல்லாம் அவங்க யூஎஸில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வேறு ஒரு ப்ராஜெக்ட்னால போனதுனால இங்கே வர முடியல. ஸோ ஆஷ்னா என்னுடைய என்ன சொல்கிறது ஹீரோயின், அவங்களும் இன்னொரு ஹீரோயின். ஸோ 2 பேரும் சேர்ந்து எப்போ எனக்கு டேட் வேணுமோ, ஏன்னா நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த படம்லாம் முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எனக்கு எப்போ கேப் கிடைக்குதோ அப்போது என்னோடய டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக கொஞ்சம் நியூ ஃபேஸாக அந்த மாதிரி போயிடுறது. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து நடித்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்னுடைய டீம். அதுக்கப்புறம் என்னுடைய படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூடவே இருக்கிற என்னுடைய விடிவி கணேஷ் சார் அவர்கள். என்னென்னா 2 பேருமே எங்கே போனாலும் ஒன்றா இருப்போம். அதான் சொல்லுவாங்க, அந்த படத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் மாதிரி ஆகிட்டார், சந்தானந்தான் அவர் இருப்பார்ன்ற மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு நலன் விரும்பிய மேலே இது மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறது எல்லாத்துலேயுமே. அப்புறம் தம்பி ராமையா சார், நரேன் சார், அப்புறம் இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ண ராஜ் நாராயணன், சுப்பு சார், ரமேஷ், இந்த மாதிரி மொத்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. இதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு உங்களுடைய உதவியும் இதுவும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு மக்கள் ஒரு நல்ல விஷயம் சினிமா, இதுக்கு நடுவில் பிரிட்ஜு தான் மீடியா, பத்திரிகை, நீங்கள். ஸோ உங்களுடைய இந்த ஒரு பெரிய ஆதரவுனால் இந்த படம் போய் நல்லபடியாக ரீச் ஆகணும் அப்படின்றத உங்கள்கிட்ட மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.
இந்த ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் உங்களாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நம்ம நிக்கில் சார் அவர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் போட்டோடனே பயந்துட்டேன். நம்ம சீனில் இவர் நடிக்கவே இல்லையே படத்தில், இவர் எப்படா வந்தார் அப்படின்ட்டு நிக்கில் சார் அப்படியே 48 ஃப்ரேம்ஸ் அப்படி வர்றது, கை மட்டும் காட்டுறது. ஸோ நிக்கில் சாருக்கு அவங்க டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் என்ன இது பண்ணணுமோ நம்ம அப்படியே பேசிடலாம். மைக் கொடுத்துருக்கீங்களா? இல்லை அப்படி இல்லை சார், ட்ரை பண்ணுறோம். அதாச்சும் என்னென்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தினுடைய வியாபாரம் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கும்பொழுது அது முந்தைய படம் இதுக்கப்புறம் என்ன படம் பண்ணுறோம் அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. சந்தானன்ற நடிகனாக பார்க்கும்பொழுது அது ரேஸ் குதிரை மாதிரி பணம் கட்டலாம். ஆனால் அந்த குதிரையை இறங்கி வேறு மாதிரி ஒரு வேலை செய்துன்னும் பொழுது அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கொண்டு போனோம். அதுக்காக தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இனிமேல் அப்படி தானே போஸ்ட் ஓட்டுறது கூட நம்மளாக தான் இருக்கும் அந்த லெவலில். எஸ் எஸ் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் பேசி தான் இருக்கேன். நாங்கள் எங்களோட லவ் ஸ்டோரிஸ்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய டீம் எல்லாரோட பேசியிருக்கோம். ரெண்டாவது எங்களோட அனுபவங்கள் நிறைய இருக்குது. இது வரைக்கும் இத்தனை வருட காலமாக நாங்கள் லைஃப்பில் பார்த்தது பண்ணது எல்லாமே. மற்ற படங்கள் என்னென்னா அவங்க தர ஸ்கிரிப்டை நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அந்த லவ் போர்ஷனை. ஸோ இதை இப்படி இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் லைவாக பண்ணுறதுனால எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லவ் ஸ்டோரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ஒரு அற்புதமான ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஒரு இந்த கட்லிக்கடை ஒழிஞ்சிருக்கான் நான் கோபால்ன்ற மாதிரி ஒரு பாட்டி சொல்கிறது, அது ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அந்த செக்மெண்ட் தான் எடுத்து வச்சோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா லைவான விஷயத்தையுமே தான் எடுத்து பண்ணியிருக்கோம். அவர் தான் கேட்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தில் வந்து லவ் பண்ணணும்னு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு. எப்படி வந்து பாஸுங்கிற பாஸ்கரனில் வந்துட்டு நீனா இவன் அவ்வளோ பெரிய ஆளா, நீனா அவ்வளோ பெரிய இவனா அப்படின்னு ஒரு வார்த்தை வேணும்னு டேரக்டர் சொன்னார். அப்போது யோசிக்கும் போது ஏரியாவில் ஒருத்தர் பேசின வார்த்தை தான் அப்பா டக்கரு. நீனா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு வார்த்தை, அது புது வார்த்தை. ஏன்னா அந்த படத்துக்கெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் எழுதுவாங்க ஒருத்தவங்க, அதை சப்டைட்டில் போடுவாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் எல்லா படத்தையும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அப்பா டக்கர் இங்கிலீஷில் என்ன போகிறதுனே தெரில அப்படின்வாங்க. ஸோ எப்போவுமே சப்டைட்டில் அவனோட வார்த்தை பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ லவ் பண்ணால் உன் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலான்னு யோசித்தோம். அது எதுவுமே செட் ஆகலை. வேர்டு ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம் அப்படின்னும்பொழுது அவர் தான் சொன்னார், இது மாதிரி ஜுமாக்கா ஜூன்னு ஒன்று சொல்லலாம் அப்படின்னும்போது அது ஜுமாக்கா ஜூ ஜா அப்படிலாம் நிறைய பேசி கடைசியாக வந்துட்டு ஜுமாக்கா ஜூ அப்படின்னு செட் பண்ணுது. உங்கள் ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்லியே நான் கண்டிப்பாக. அதாச்சும் வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி என்னோடய உடம்பு என்னுடைய என்ன சொல்கிறது பர்சனாலிட்டி இது எல்லாமே ஆர்யா வந்து என்னை பார்த்தோன்னே திட்டுவான். கொஞ்சம் லைட்டாக தொப்பை வந்தால் கூட திட்டுவான். அது மாதிரி பண்ணு அது மாதிரி பண்ணுவான். ட்ரெஸ்ஸிங்ஸு மற்ற விஷயங்கள் இது எல்லாமே சிம்பு சொல்லுவார் அடிக்கடி, இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி செய், காமெடி என்ன அப்படி தான் ட்ரெஸ் பண்ணலாம், படத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் நீ இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தொழில் ரீதியான படத்துக்கு சம்மந்தமான விஷயத்தில் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயத்தில் உதயநிதி ஸ்டாலினோட ஹெல்ப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொரு விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாத விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்காங்க. நானும் தெரியாத விஷயத்த ஓப்பனாக நானே ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுப்பேன். இல்லை சென்டிமெண்ட்லாம் அப்படின்றதில்ல. நான் என்னென்னா என்னை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுற டேரக்டர்ஸ் என்னை புரிஞ்சுட்டு எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு ஹீரோ வேணும். இப்போது ஆர்யா வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, இது மாதிரி நீ ஹீரோவா இல்லை வந்து சந்தானம் ஹீரோவா அப்படின்னு விஎஸ்ஓபிக்கு. அது ஆர்யா ட்விட்டர் ரிப்ளை பண்ணியிருக்கான், சந்தானம் தான் ஹீரோ, அப்போ நீ யாருன்னு நான் காமெடியன் அப்படின்னு இருக்கான். ஸோ அந்த மனநிலை வேணும். அதுக்காக அவன் காமெடியன், நான் ஹீரோ கிடையாது, அவன் தான் ஹீரோ. ஸோ எனக்கு அந்த கம்ஃபர்ட் வேணும். அப்போ தான் அந்த ஃப்ரீடமாக நம்ம பண்ண முடியும். நான் போய் நின்ன உடனே இவன் நம்மளை ஓவர் டூப் பண்ணுவானோ இல்லை இவனுடைய கவுண்டர் டைலாக் நம்மளை காலி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா அங்கே நம்ம ஒர்க் பண்ணுறது தப்பாக இருக்கும். அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்காக நான் சொன்னது எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொண்டு வரவங்க இல்லை அந்த மாதிரி என்ன விரும்பி இவர் ஃபுல்லாக தரலாம்ப்பா இல்லை இந்த மாதிரி தரலாம்ப்பான்னா நான் டெஃபினட்டாக கண்டிப்பாக பண்ணுவேன். அது வந்து இல்லை 2 பேருமே பேசி எடுத்த முடிவு தான். ஏன்னா கண்டினியூவாக இருக்கும். 3 படம் பண்ணியிருக்கோம். கதிர்வேலன் காதல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு வேறு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன். நண்பேண்டாவில் வேறு ஒரு பாடி லாங்குவேஜ், ஓகேக்கில் வேறு ஒரு பாடி லாங்குவேஜ். ஆனால்
அந்த பாடி லாங்குவேஜ் அந்த விஷயம் எல்லாமே மறைஞ்சிட்டு சந்தான உதய் அப்படின்றதே தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு கேப் தேவைப்படுது. ஏன்னா பாஸில் பண்ணதுக்கும் ஓகேல பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் சேம் தான், கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் தான் மாற்றினேன். ஆனால் ஹீரோஸ் மாறினாங்க. ஆர்யா, உதயநிதின்ட்டு, ராஜேஷ் சேம் டைரக்டர் சேம் மேட்ரு தான். ஸோ அந்த ஹீரோவோட காம்பினேஷன் ஒரு பிரேக் பண்ணி பண்ணலான்னு 2 பேரும் எடுத்த முடிவு தான். அப்புறம் அந்த கதைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு காமெடி ட்ராக் தேவைப்படலை.